அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்திரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்திரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்திரையா, வாழ வைத்திரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. தேவனருடைய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருடைய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவிலாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம், ஆயுள் முழுது ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அருமையான நம்மளுடைய எனக்கு அவருடைய தகப்பனார் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் பார்த்தேன். அவருடைய தாயாரை நான் பார்த்துருக்கிறேன். 25 வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்துல நான் நிற்கிறேன். என்னுடைய பேத்தியை பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தைய அந்த குடும்பத்தை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் பெரியவர். இந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வளர்ந்து இவ்வளோ சீரன் சிறப்பாக இந்த சீரன் சிறப்புக்கு நீ அழைச்சிருப்பாங்கன்றதை நான் நினச்சே பார்க்கல. முதலாவதாக என் ஆண்டவருக்கும் அந்த அழைத்தை கொடுத்த அருமையான ஊழியக்காரர்கள் அந்த குடும்பத்திற்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு குடும்பம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜனத்தையே ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த வசனத்தை வாசிக்கப்படும் போது அழகான ஒரு கருத்துக்களை நான் பார்க்கிறேன். உன் மனைவி எப்படி இருப்பாங்க? திராட்சை கொடியை போல இருப்பாங்க. ஒரு மனைவின்னா எல்லாருக்கும் வீட்டில் கொஞ்ச நாள் கல்யாணம் முடிச்ச உடனே நல்லா அன்பாக பேசுவாங்க. நான் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன்னுலாம் சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்க அந்த அன்பு பார்த்தீங்கன்னாக்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கசப்பாக இருக்கு. திராட்சை பழம் என்னைக்காவது கசப்பாக இருக்குமா? சொல்லுங்க, திராட்சை பழம் கசப்பாக இருக்குமா? ஆனால் ஆண்டவர் சொல்லாரு இனிப்பாக தான் இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு கல்யாணம் முடிச்ச உடனே கொஞ்சம் கசப்பு வருது. அங்கே திராட்சை கொடிக்கு பதில் வேற என்ன வேற ஏதோ முளைச்சிருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவன் குடும்பத்தில் அவருடைய மனைவியெல்லாம் பார்த்தா குடும்பம் இனிமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல குழந்தைகளை சொல்கிறார், ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்கிறது. ஒலிவு மரத்துல பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுப்பாங்க. அந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா ஒலிவு மர எண்ணெயை பாத்தீங்கன்னா கடையில வாங்கி பாருங்க. அந்த கண்ணாடி அந்த தண்ணி அந்த எண்ணெயை பார்க்கப்படும் போது 44 கேரட்டு தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அது மாதிரி ஜொலிக்கும். அப்போ என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த ஒலிவ எண்ணெய் என்று சொல்லப்படுவது கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம். ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துக்கு தேவன் ஆவியானுடைய அபிஷேகம் வரும்போது அந்த குழந்தைகள் அப்படியாக பிரகாசமாக ஜொலிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவன் விதமாக அந்த குடும்பத்தை நாங்களாம் நினைச்சு பார்க்கல. அந்த தம்பிமார்கள் எல்லாம் என்னெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு கூப்பிடல, குழந்தையினுடைய மஞ்சள் நீர விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு ரெட்டிப்பான ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்.
குழந்தைகள் எப்பொழுதுமே எப்படின்னா, இதுவரைக்கும் குழந்தை சின்ன குழந்தையா தான் இருந்தது, தெரியாது. ஒரு சிறு குழந்தை இருக்குன்னா அதுக்கு ஒரு விவரம் தெரியாது. ஆனா இப்போ அந்த சூழ்நிலையில இந்த குழந்தைக்கு சொல்லணும், நீங்க ஏமா நீ இப்ப நீ பெரிய மனுஷியா இருக்கிற, நீ குழந்தை இல்லை. அப்ப அந்த குழந்தை தனத்தெல்லாம் என்ன செய்யணும்? தூரம் விட்டுறணும், தூரம் போட்டுறணும். இனிமே குழந்தையா இருந்துக்கிட்டு அப்பா பார்த்து எனக்கு மாமி எனக்கு ஐஸ்கிரீம் கொடு, எனக்கு சாக்லேட் கொடு, அதெல்லாம் கேட்கலாமா? கேட்க கூடாது, நல்லா சொல்லிருங்க. அதனால இனிமே ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஞானமுள்ள பிள்ளையாக இனி வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாய் தகப்பனுக்கு. ஒரு சபையார் என்ன செய்வாங்க? ஒரு குழந்தையை தேவனுடைய கர்த்தருடைய ஞானத்தினாலே அறிவினாலே அவர்களே வளர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நிறைய பேர் சபையில இருக்கிறாங்க, நல்ல வயசானவங்க பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாம் சரீரத்துல வளர்ந்துருப்பாங்க. பைபிள் சொல்லுகிறது எதுல சொல்லுதுன்னா, நீங்க வளர்க்க வேண்டும் என்று சொன்னா நல்லா வாரத்துக்கு 2 வாட்டி கறியை வாங்கி போட்டு மீனை கொடுத்து நல்லா பழங்களை கொடுத்து நல்ல புஷ்டியா நல்ல அலங்காரமான ஆகாரத்தை கொடுத்து நீங்க வளர்க்கறதுக்காக நான் சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிற வளர்ப்பு என்ன என்று பார்க்கப்படுவது ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ப்பு, ஒரு நல்ல சிறப்பான ஒரு வளர்ப்பு, நல்ல ஞானமுள்ள பிள்ளை, அறிவுள்ள பிள்ளையாக எதுலையுமே நான் ஃபர்ஸ்ட்ல வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை நிக்கணும். அந்த மாதிரி ஞானத்துல அறிவுல குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா சாப்பாடை போட்டுட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை வயசுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் மாமா மற்றவங்க எல்லாருமே நிறைய பழங்கள், நிறைய டானிக்கு, நிறைய பூஸ்ட், நிறைய ஹார்லிக்ஸ் என்னென்னவோ வந்து கொடுப்பாங்க. வரும்போது பார்க்கும்போது அம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பாட்டி என்ன பண்ணுவாங்க, அம்மா பாப்பா உனக்கு என்ன வேணும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நீங்க அன்பு செலுத்தினாலும் கூட அது சரீர பிரகாரமான ஒரு வளர்ச்சிக்கு தான் உதவுமே தவிர ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் ஒரு ஆவிக்கேற்ற ஞானமுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்துல ஒரு செழிப்பான ஒரு பூரிப்பான உங்களுடைய பெயர்களை சொல்லத்தக்கதாக. என் பேத்தி வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், என் பேத்தி வந்து காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், என் குழந்தை வந்து என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன்ல எல்லாத்துலயும் பிரைஸ் வாங்கி இருக்குது, என் குழந்தை எல்லாத்துலயும் கப்பு வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஞானத்திலே வளர்க்க ஞான தகப்பனாக தாயும் தகப்பனும் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள வழிநடத்தப்படும் போது அந்த ஆசீர்வாதமானது இறங்கி வருகிறது. உலகத்துல நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய ஞானம் அப்படியே இறங்கி இந்த பாப்பா தலையில இறங்கிடுச்சு அப்படின்னு வைங்க. அப்போ அந்த ஞானம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ரொம்ப அன்புள்ளதா இருக்கும், ரொம்ப பாசம் உள்ளதா இருக்கும், எல்லாரையும் சந்தோஷமா பேசுற மாதிரி இருக்கும், எல்லாரையும் விசாரிக்கும், எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். எல்லாருடையும் மரியாதையா பழகும், நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள், நல்ல ஒரு பாக்கியத்திலே அந்த குழந்தையை பார்க்கப்படும் போது இப்படி ஒரு பிள்ளை பறக்கலையே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி அந்த ஒரு வளர்ச்சி. ஆனா அது வந்து எப்படின்னா பரத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த தேவ ஞானம் வரும்போது அந்த பிள்ளை வந்து ஒரு குறையை நம்ம சொல்ல முடியாது, ஒரு குற்றம் சொல்ல முடியாது. அன்பிலே பூரணப்பட்ட ஒரு குழந்தையாக எல்லாருக்கும் பார்த்தா சந்தோஷப்படுகிற ஒரு குழந்தையாக ஸ்கூல்லையும் சரி எங்கேயும் சரி அந்த குழந்தை வந்தாதான் டாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. இன்னைக்கு பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, வேற ஒரு இது இருக்குது, வேற ஒரு ஞானம் இருக்குது. அது உலகத்துல இருக்கக்கூடிய பிசாசனுடைய குணம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, கெட்டதெல்லாம் என்ன பண்ணும், மனதுக்குள்ள சிந்தனையில போடும். சிலர் செல்போனை கையில் எடுத்துருவாங்க, செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் பல்ல நோண்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பிள்ளை என்ன செய்யும், அவங்க வீட்டுல போவோம், அந்த பொண்ணு செல்போன்ல என்னெல்லாம் பாக்குது, நீயே இருக்கிய எனக்கு தாய் தப்பேன், எனக்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுன்னு சொல்லி அங்க போய் சண்டை போடும். அப்புறமா என்ன பண்ணோம், எரிச்சலா பேசும், கோபமா பேசும், சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு தட்டை தூக்கி தமான்னு அடிக்கும். அது என்ன ஞானம், அது என்ன அறிவுல வளர்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிடையாது, ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் கிடையாது, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. அது பூமியில இருக்கிற பிசாசனுடைய ஒரு கிரிய. அதுல வளர்ந்தா அந்த பிள்ளை ஏண்டா இதை போய் பெத்தமே, ஒரு தென்னம்பிள்ளையை பெற்றிருந்தாலும் மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 100 காய் போடும். நல்லா டெய்லி ஒரு இளநீரை சாப்பிட்டு நல்லா தன்னதனே மனசுக்கு கீழே உட்கார்ந்து இருந்துடலாம்னு நினைச்சு தென்னம்பிள்ளையாவது வளர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், நம்மளுடைய பிள்ளைகள் நாளை எதிர்காலங்களிலே
சிறப்புமாக ஆண்டவருடைய ஞானத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் காண முடியும். இல்ல அப்படின்னா உங்களெல்லாம் கண்ணீர் வடிக்க வச்சிடும். நைட்ல உங்க தூக்கமெல்லாம் போயிடும். உங்க நிம்மதி இருக்காது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, இதோ என்னுடைய ஞானத்தை பரத்திலிருந்து நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். பரத்திலிருந்து என் ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். உன் பிள்ளைகளின் வாழ்வை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது மாதிரி இந்த குழந்தைகளுடைய ஆசீர்வாதம், இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பார்த்து அந்த பெற்றோர்களும் அந்த பாட்டியும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு குறை இல்லாதபடி என் தேவன் பாதுகாப்பார். கத்தமேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கத்தமேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.